பிடி டீச்சர்ஸ் என்னோடய பிடி டீச்சர்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். ஆக்சுவலி பிடி பீரியடில் மேக்ஸ் மிஸ்ஸு விளையாடவே விட மாட்டாங்க. மோஸ்ட்லி மேக்ஸ் மிஸ் வந்து அதை பிடுங்கிட்டு போயிடுவாங்க. எதுக்கு பிடி பீரியட் இருக்கணும்னு தெரியலை, அதை விளையாட வச்சுருவாங்க. நெக்ஸ்ட்டு அது லேட்டாக வர்றது என்னன்னு தெரியல, அது என்னமோ பெரிய தப்பு இருக்கிறதுல தப்புன்ற மாதிரி அவ்வளோ டார்ச்சர் பண்ணி 3 பீரியட் நிற்க வச்சு, வெளியில் நிற்க வச்சு, ரவுண்டு ஓட வச்சு ஒரே டார்ச்சர். ஆக்சுவலி பஸ்ஸில் போகிற பிள்ளைங்களை எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. கரெக்ட் டைம் பஸ்ஸு வரவே வராது. சப்போஸ் அந்த பஸ்ஸு வந்தாலும் அட் அ டைமில் 3 பஸ்ஸு ஒன்றா வந்து போயிடும். ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு தான் வர மாதிரி தான் இருக்குது இந்த காலத்தில். பஸ் எல்லாம் அவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லாக வருது, எக்கச்சக்க ஹவுஸ்ஃபுல். பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க டக்குன்னு வந்துடுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு போகணுன்ற பேரில் ஒன்வேலாம் பூந்து போகிறாங்க. அதனால் எதிர்க்க இருக்க வண்டி வருது. ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, சிக்னலை பார்த்தா சாப்பாடு டப்பா கொட்டி கிடக்கு. ஏன்னா ஒருத்தன் வந்து ஒன்வேல வந்திருக்கான், எதிர்க்க இருக்க வந்திருக்கான். அதனால் அவனோட டப்பாவுக்கு உடஞ்சி போயிடுச்சு. எதிர்க்க இருக்க வண்டி வந்து இந்த டப்பா ஏற்றி சாப்பாடெல்லாம் வேஸ்ட் ஆகி இவ்வளோ ப்ராப்ளம் நடக்கிறது. டைம் நான் ஆக்சுவலி கேட்குறேன், ஆதிவாசியாகவே இருந்துக்கலாம் போல இருக்குங்க. ஆதிவாசியே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு ஏதோ ஒன்று இருந்துட்டு ஆக்சுவலி நோய் நொடியும் வந்திருக்காது. எக்ஸாம் தலைவலி, எந்த தலைவலியும் இருந்திருக்காது. அது மாதிரி இந்த பிரச்சனையே கிடையாது. டைம் என்னை பிடுங்கி எடுக்கிறீங்க. அந்த பிள்ளைங்களை போட்டு கொடுமைப்படுத்துறீங்க. ஒவ்வொருத்தர் பிள்ளைங்க ஒவ்வொரு வர சுச்சுவேஷன் ஒவ்வொரு மாதிரி. ஒவ்வொரு வீட்டில் தண்ணி வரும், சம்டைம் தண்ணி வராது, கரண்ட்டு போகும், கரண்ட்டு போயிடாது. அப்புறம் வந்து என்ன ஆகும், மழை டைமில் யூனிஃபார்ம் காயாது. அப்புறம் பிள்ளைங்கள் வந்து என்ன ஓப்பனாக சொல்லணும்னா, பேரண்ட்ஸ்க்கு சில பேருக்கு நோய்கள் இருக்கலாம். இவ்வளோ ப்ராப்ளத்தில் கலந்து தான் வரணும். அவங்க பேரண்ட்ஸு இல்லை கலந்து தான் ஸ்கூலுக்கு வராங்க. ஏதோ ஸ்கூலுக்கு வராங்களேன்னு பார்க்கலாம்ல. அது ஏன் எவ்வளோ கொடுமைப்படுத்துறீங்க? டைம் முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஸ்கூலுக்கு வந்தால் வராங்கல்ல, டைம் முக்கியம்தான். ஸ்கூலுக்கு வராங்கல்ல, சரி அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே உட்கார வைக்கலாம்ல. ரொம்பலாம் ஒரு கிரேஸ் பீரியட்னு ஒன்று கொடுக்கலாம், அதுவும் கிடையாது. எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த பிள்ளைங்களை இந்த பிடி டீச்சர் பண்ணுவாங்க பாருங்கள், கொடுமை. அதை விட கொடுமை வேறு எதுவுமே கிடையாது. முதல் மாமியாரே அவங்க தாங்க. ஓப்பனாக சொல்லட்டுமா, முதல் மாமியார். சீரியல் வில்லி என்ன வேணால் பேர் வச்சுருக்கலாம் அவங்களுக்கு. ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறாங்க. அப்படி லேட்டாக நீ யாரை வரணும்னு ஆசைப்படுறது இல்லைங்க. பஸ்ஸு கிடைக்கிறதில்ல, 1008 ப்ராப்ளம் ஒக்கச்சக்கம். ஒவ்வொருத்தரும் 5 விரல் ஒரே மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேருந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு மார்னிங் பேட்ச்சு, மார்னிங் காலேஜ், ஈவினிங் காலேஜ் இருக்க மாதிரி என்ன பண்ணலாம், மார்னிங் ஸ்கூல்